திருக்குறளில் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள 10 குறள்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். சொற்பொருள்: ஆர்வலர் அன்புடையவர். ஆர்வலர் அன்புடையவர். புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அது பொருள்: அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னா அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குனா அன்பு உடையவர் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிவிடுவர். என்பு எலும்பு. இங்கே எலும்புங்கிறது உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. பொருள்: உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு அப்படின்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதைப் போல அன்போடு ஏந்த வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு வாழ்க்கை நெறி. ஆருயிர் அருமையான உயிர். என்பு எலும்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு எனும் நாடாச் சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம். அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அதான் இது அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு எனும் நாடாச் சிறப்பு. ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நன்பு நட்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்து சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர். வையகம் உலகம் என்ப என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார். மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார். மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் வீரம் கருணை. வீரம் இரண்டிற்கும் அன்புதான் அடிப்படை என்பது பொருள். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பிலது எலும்பு இல்லாதது புழு. அன்பிலது அன்பு இல்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்ததற்று. பாலை நிலத்தில் வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்து இல்லா. இதை பிரித்தோம்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அதாவது அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன் இதை பிரித்தோம்னா வன்பால் கூட்டல் கண். பால் அப்படின்னா பாலை நிலத்தில். தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று தளிர்த்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புக்களால் என்ன பயன்? புறத்திருப்பு உடல் உறுப்புக்கள். எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு. அன்பு மனதின் உறுப்பு அன்பு. அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு.
அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை. நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31. இவர் சென்னா போத தெய்வப்புலவர் நாயனார் என வேறு பெயர்களால் போற்றப்படுகிறார். நூல் குறிப்பு. இந்நூல் திருக்குறள் அறத்துப்பால், புறத்துப்பால், இன்பத்துப்பால் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் இருக்கின்றன. அப்போ 1330 குறட்பாக்கள் மொத்தமாக உள்ளது. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்றும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை கிறிஸ்து ஆண்டு கிபியோட 31 கூட்டினோம்னா அதான் எனது திருவள்ளுவர் ஆண்டு. எடுத்துக்காட்டுக்கு 2013ஓட 31 கூட்டினோம்னா 2044. அப்போ 2013ஓட திருவள்ளுவர் ஆண்டு 2044. புக் பார்த்துடலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. என்னென்னா அறம், பொருள், இன்பம். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. விடுபட்ட சீர்களை நிரப்புக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பில்லதனை வெயில் போல காயுமே, அன்பில்லதனை அறம். என்பு என்பதன் பொருள் எலும்பு. இங்கு உடல், பொருள், ஆவியை குறிக்கும். அன்புடையார் இயல்பியது என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் எனது என்பும் உரியர் பிறர்க்கு. தன்னுடைய உடல், பொருள், ஆவி கூட பிறருக்கு அப்படின்னு தான் அன்புடையார் சொல்லுவாங்க. அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது. எதன் போலனா பாலைவனத்தில் உள்ள வாடிய மரம் போல அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது. அன்புடையவரின் சிறப்புகள் என்னென்னா உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் அன்புடையவர் தான். அன்பு இல்லாத வாழ்க்கை எத்தகையதுன்னா பாலைவனத்தில் உள்ள மரம் தளிர்க்காது. அதுபோலதான் அன்பில்லாத வாழ்க்கை.